Diploma in Elementary Education English Language Teachingல உங்களுக்கு இந்த lessons நான் எடுக்கிறேம்மா part Bல Objectives of Learning English. Objectivesனா குறிக்கோள், எதற்காக இங்கிலீஷ் படிக்கணும். Okay, so English is the most widespread spoken language in the world. English most widespreadனா நிறைய இடங்கள்ல பேசப்படுகிறது. Widespread spoken language in the world. உலகத்திலேயே நிறைய இடத்துல இங்கிலீஷ் பேசுறாங்க. It is used as a second language in many countries. நிறைய தேசங்கள்ல இது இரண்டாவது மொழியாக இருக்கிறது. It is used as a link language, also known as international language. Link languageனா மொழி தெரியாதவங்களுக்கு உண்டான ஒரு இணைப்பு மொழியாக இருக்கு. ஓகே, உலக அளவுல இன்டர்நேஷனல், எல்லாருமே உலக அளவுல பேசக்கூடிய மொழியாக இருக்கு. Countries like India cannot avoid English. நம்ம இந்தியா கண்ட்ரி, இந்திய நாடு இதை தவிர்க்க முடியாது. cannot avoid English. non-Hindi speaking states, ஹிந்தி பேசாத மாவட்டங்கள், ஸ்டேட் எல்லாம் communicate with the center in English in our country. நம்ம ஹிந்தி பேசாத தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா எல்லாம் எப்படி நம்ம சென்டர்னா டெல்லி இல்லையா, மத்திய அரசு, மத்திய அரசோட எப்படி கம்யூனிகேட் பண்றது, பேசுறது, only through English. ஓகே, புரியுதா? Uses of English, எதுக்கெல்லாம் உபயோகப்படுது? English is used for news and information. செய்திகளை தெரிஞ்சுக்கவும், இன்ஃபர்மேஷன் மற்ற உபயோகமான விஷயங்களை தெரிஞ்சுக்கவும் நமக்கு இங்கிலீஷ் உபயோகப்படுது. It is used for business, diplomacy and professions. Professionsனா மெடிக்கல் ப்ரொஃபஷன். இப்போ அமெரிக்காவில் ஒன்று கண்டுபிடிச்சாங்கன்னா அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்வதற்கு. ஓகே, ஸோ ப்ரொஃபஷன்ஸில் மெடிக்கல் ப்ரொஃபஷன், இன்ஜினியரிங் ப்ரொஃபஷன் எல்லாத்துலேயுமே. டிப்ளமசினா என்ன, அரசியல்லையும் நமக்கு இங்கிலீஷ் தேவைப்படுகிறது. இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கிற்காகவும் ஆங்கிலம் தேவை. It is also used as a neutral language in many parts of our globe. Globeனா உலகம். ஓகே, இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய இடங்கள்ல many parts of the globe, neutral language, ஒரு பொதுவான மொழி. ஓகே, இப்போ வேற நாடுகள்ல ஸ்பானிஷ் பேசுவாங்க, இப்போ நம்ம ஹிந்தி பேசுவோம். நம்ம ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு மொழியாக நியூட்ரல் லாங்குவேஜ், பொதுவான மொழியாக லிங்க் லாங்குவேஜ் ஆங்கிலம் இருக்கிறது. It is used for updating knowledge and career choices. Updating knowledge, அறிவை மேம்படுத்திக் கொள்வதற்கும், அப்டேட் பண்ணதுக்கும். And career choices, careerனா என்ன, நிறைய, அதாவது எந்த விதமான தொழிலை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்களோ அதுக்கும் இங்கிலீஷ் உங்களுக்கு உபயோகப்படுகிறது. ஓகே, it is used in the international schools in India. ஸோ இந்தியாவில் நிறைய பிரைவேட் ஸ்கூல், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வருது இல்லையா, அங்கேயும் ஆங்கிலம் உபயோகப்படுத்தப்படுகிறது. இங்கிலீஷ் ஃபார் நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே, இங்கிலீஷ் இஸ் காமன்லி யூஸ்ட் ஆஸ் அ மீடியம் ஃபார் த கம்யூனிகேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸ். ஓகே, இங்கிலீஷ் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? கம்யூனிகேஷன், ஒருவரோடு மற்றொருவர் தொடர்பு கொள்வது. கம்யூனிகேஷன்னா தொடர்பு, இன்ஃபர்மேஷனுக்கும் நியூஸுக்காகவும், ஓகே, செய்திகளுக்காகவும், மற்ற விஷயங்களை அறிந்து கொள்வதற்காகவும். டெலெக்ஸ் மெசேஜஸ், இப்போ டெலெக்ஸ் எல்லாம் இல்லை, இப்போ நம்ம ஃபேக்ஸு, இப்போ செல்ஃபோன் வந்ததுனால அதெல்லாம் இல்லை. பட் டெலெக்ஸ் மெசேஜ், டெலிகிராம்ஸ் இது எல்லாமே இங்கிலீஷில் தான் நம்ம அனுப்ப முடியும். சேட்டலைட் கம்யூனிகேஷன் இஸ் கேரிட் இன் இங்கிலீஷ். சேட்டலைட் மூலமாக போகக்கூடிய செய்திகளும் இங்கிலீஷில் தான் போக முடியும். Computer data are processed and stored in English. Computer English la da. Many newspapers around the world are published in English. Around the world, உலகத்திலேயே many newspapers, எல்லா செய்தித்தாள்கள் published in English. In many countries, நிறைய நாடுகள்ல இங்கிலீஷ் செகண்ட் லாங்குவேஜா யூஸ் பண்றாங்க. English is used as a second language. Television news is broadcast in English. Televisionலயும் broadcast பண்றது எதுல? இங்கிலீஷ்ல. In maritime communication, maritimeனா கப்பல், ஓகே, கப்பல் தொடர்புலையும், international or internal air traffic, international air traffic
எல்லா இடத்துலையும் இங்கிலீஷ் தான் உபயோகப்படுத்துறாங்க. கப்பல்லையும் விமானத்திலையும் ஆங்கிலம் தான் உபயோகப்படுத்தப்படுகிறது. இங்கிலீஷ் ஃபார் பிசினஸ், டிப்ளமசி அண்ட் ப்ரொஃபஷன்ஸ். ஆங்கிலம் வியாபாரத்துக்காகவும் அரசியலுக்காகவும் மற்ற துறைகள், ப்ரொஃபஷன்னா மெடிக்கல் மருத்துவத்துறை, இன்ஜினியரிங் துறை அந்த மாதிரி எப்படி உபயோகப்படுத்துகிறார்கள். English is a major language of international business. Internationalனா உலகளாவிய business. Okay, diplomacy, science and professions. Businessmen use English for correspondence within India. So, இந்தியாக்குள்ள correspondence ஒருவரோடு ஒருவர் பேசணும்னா இங்கிலீஷ்ல தான் businessmenலாம் பேசிக்க முடியும். English serves as a link language. Link languageனா என்ன? இப்போ நமக்கு தமிழ் தெரியும், அவங்களுக்கு பெங்காலி தெரியும்னா லிங்க் லாங்குவேஜ், நம்ம இருவரை இணைப்பது, இணைக்கும் மொழி இங்கிலீஷ். டு மெயின்டைன் குட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. Likewise, English is used as a link language for communication among different nations. இந்தியாக்குள்ளேயும் இந்தியா விட்டு வெளியிலையும் பல தேசங்களோட இணைப்பு, நமக்கு ஒரு தொடர்பு இருக்கணும்னா ஆங்கிலம் தேவை. It is used in the international organization. The ஐநா சபையெல்லாம் இருக்குல்ல, UNO, United Nations Organization, ஐநா, WHO, இப்போ தெரியும்ல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், யுனெஸ்கோ, இதில் எல்லாமும் இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க. English is used as a trade language among nations. ஒருவரோடு ஒருவர் ட்ரேட் பண்ணுறதுக்கு, வியாபாரம் செய்வதற்கு. It is the language of all state governments and the central governments in our country. எல்லா மாநில அரசு, சென்ட்ரல் மத்திய அரசும் ஆங்கிலம் தான் பேசுவது. இந்தியா இஸ் அ மல்டி லிங்குவிஸ்டிக் கண்ட்ரி. நம்ம இந்தியா மல்டி லிங்குவிஸ்டிக்னா என்ன? பல மொழிகள் பேசுவது. தெலுங்கு, மலையாளம், கன்னடம், லிங்குவிஸ்டிக், மல்டி லிங்குவிஸ்டிக். அதனால நமக்கு ஒரு பொது மொழியாக ஆங்கிலம் தேவை. We accept English as a common national language. நம்ம எல்லாருமே நம்ம பொதுவான ஒரு தேசிய மொழியாக ஆங்கிலத்தை acceptனா என்ன? We accept English, நாம் எடுத்துக்கொள்கிறோம். English is a gateway to higher education. Higher education, நமக்கு மேற்கல்வி படிக்கணும்னா இங்கிலீஷ் தேவையாக இருக்கிறது. எப்போ? Especially in the field of science. English is used in research in higher education. So it is called a library language ன்னு கூட சொல்லலாம். So English என்னெல்லாம் சொல்லலாம்? International language, link language, library language. ஏன் library language? Because நமக்கு சயின்ஸோ ரிசர்ச்சோ பண்ணணும்னா ஹையர் எஜுகேஷன்ல ஆங்கிலம் தான் தேவை. இப்போ நம்ம என்ன லெசன் பார்த்துட்டு இருக்கோம்? அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங் இங்கிலீஷ். அதாவது குறிக்கோள், அப்ஜெக்டிவ்னா குறிக்கோள். ஆங்கிலத்தை படிப்பதன் நோக்கம் என்ன, குறிக்கோள் என்ன? ஸோ இங்கிலீஷ் ஃபார் என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கிற்காகவும் ஆங்கிலம். ஓகே, த பாப்புலர் கல்ச்சர் ஆஃப் அமெரிக்கா அண்ட் பிரிட்டன். ஸோ அமெரிக்கா, பிரிட்டன்னா என்ன? இந்த லண்டன் இருக்கு இல்லையா, யூகே. அட்ராக்ட் பீப்புள், அங்கே இருக்கிற கல்ச்சர் மக்களை அட்ராக்ட் செய்கிறது. இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ மற்ற தேசத்தின் மற்ற பகுதிகள் எல்லாமே அமெரிக்காவின் கல்ச்சரையும் பிரிட்டன் கல்ச்சரையும் பார்த்து they are looking at them. The music, songs, மைக்கேல் ஜாக்சன் பாட்டு எல்லாருமே கேட்குறீங்கல்ல. So songs of these two countries are world famous. English movies எல்லாருமே are seen in all countries. The influences of this popular culture. So அவங்களுடைய கல்ச்சர்லாம் எந்த லாங்குவேஜில் இருக்கு? இங்கிலீஷில். So it made English very famous. English plays a vital role. Vitalனா என்ன? முக்கியமான பங்கு. Okay, so English plays a vital role for international travel. So இங்க இருந்து நீங்க லண்டன் போகணும், அமெரிக்கா போகணும்னா you need English because மற்ற லாங்குவேஜ் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. English is spoken in hotels, airports and tourist frequent. TV news is available in English. Tours are always available in English. So English entertainmentக்காகவும் நமக்கு தேவை. Updating choices அப்படின்னா என்ன? அப்டேட் பண்ணுறது.
நம்மளை நாமே அப்டேட் பண்ணுறது. இப்போ சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறது செல்ஃபோனில் கம்ப்யூட்டரில் எல்லாம் தெரியும் இல்லையா? அப்டேட் பண்ணுறதுனா என்ன? அந்தந்த நாளைக்கு என்னென்ன புதுசாக வந்திருக்கோ அதை நீங்கள் போட்டு அப்டேட் பண்ணிக்கிறது. ஓகே, ஸோ நம்மளுடைய என்னெல்லாம் புதுசாக வந்திருக்கு அப்படின்னு அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு என்ன லாங்குவேஜ் தேவையாக இருக்குது? ஏன் இங்கிலீஷ் தான் தேவையாக இருக்குது? ஏன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து அமெரிக்காலேயோ சீனாலேயோ பிரிட்டன்லேயோ தான் நடக்குது. ஸோ அங்கே என்ன நடக்குதோ அது நமக்கு ஆங்கிலத்தில் தான் தெரிய வரும். ஸோ இங்கிலீஷ் இஸ் யூஸ்ட் இன் கால் சென்டர்ஸ். மெடிக்கல் ஸ்கிரிப்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன். மெடிக்கல் ஸ்கிரிப்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்ன? இப்போது அங்கே அமெரிக்காவில் ஆஸ்பத்திரியில் யாராவது ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போனாங்கன்னா அங்கேருந்து பில்லு இங்கே அவுட் சோர்சிங் இங்கே அனுப்புவாங்க கால் சென்டருக்கு. அவங்க வந்து மாற்றி எழுதி கொடுப்பாங்க அந்த லாங்குவேஜில். ஓகே, ஸோ டேட்டா டிரான்ஸ்ஃபர் சென்டர்ஸ், டிஜிட்டல் பப்ளிஷிங் ஹவுசஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ், பர்சனல் டிபார்ட்மெண்ட்ஸ், இதுக்கு எல்லாமே இங்கிலீஷ் தேவையாக இருக்குது. அதாவது இங்கிலீஷ் இஸ் யூஸ்ட் இன் கால் சென்டர், மெடிக்கல் ஸ்கிரிப்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன், டேட்டா டிரான்ஸ்ஃபர் சென்டர், டிஜிட்டல் பப்ளிஷிங் ஹவுஸ். டிஜிட்டல் பப்ளிஷிங் ஹவுஸ்னா என்ன? மிந்திலாம் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் அடிச்சிட்டு இருந்தாங்க, இப்போ அதெல்லாம் கிடையாது, நீட்டாக ஆன்லைன்லேயே பிரிண்ட் அடிக்கிறது, அதான் டிஜிட்டல் பப்ளிஷிங் ஹவுசஸ். அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ், பர்சனல் டிபார்ட்மெண்ட். ஹியூமன் ரிசோர்ஸஸ்னால் மனிதர்களை தேர்ந்தெடுப்பது. ஓகே, ஸோ ஒரு பதவிக்கான மனிதர்களை தேர்ந்தெடுக்கும் அந்த துறையிலும் ஆங்கிலம் தான் தேவை. எஸ், ஸோ ஹியூமன் ரிசோர்ஸஸ், பர்சனல் டிபார்ட்மெண்ட்ஸ். People are selected to work here from multinational companies use English for communication. இப்போ இன்ஃபோசிஸ் அங்கெல்லாம் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தான் தேவை. பிகாஸ் வேர்ல்பூல் இதெல்லாம் மல்டிநேஷ்னல். மல்டிநேஷ்னல்னா என்ன? நிறைய நாடுகளில் இது இருக்கு. The latest knowledge on various subjects are available in the websites only in English. So லேட்டஸ்ட்டாக நமக்கு என்ன நாலேஜ் ஆன் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ், எந்தெந்த சப்ஜெக்டில் வேணுமா அது எல்லாமே வெப்சைட்டில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் கிடைக்கிறது? ஒன்லி இன் இங்கிலீஷ். ஸோ இதுக்காகவும் நம்ம இங்கிலீஷை படிக்கணும். அதர் யூசஸ் ஆஃப் இங்கிலீஷ். ஸோ வேறு எதுக்கெல்லாம் இங்கிலீஷ் உபயோகப்படுகிறது? இங்கிலீஷ் இஸ் ஸ்டில் யூஸ்ட் இன் ஆல் கவர்மெண்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்திய அரசாங்கத்தால் ஆங்கிலம் உபயோகப்படுத்தப்படுகிறது. English is widely used in Hong Kong, Malaysia and Singapore as a neutral language. Okay, இணைப்பு மொழியாக எங்கெல்லாம் உபயோகப்படுத்தப்படுகிறது? ஹாங்காங், மலேசியா and Singapore. People who speak English have a status in the society. Status, இங்கிலீஷ் ஒருத்தனுக்கு பேச தெரிஞ்சா அவன் ரொம்ப ஹை சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்டஸ் இருக்கு. இங்கிலீஷ் இஸ் டாட் இன் ஸ்கூல்ஸ். இட் இஸ் நெசசரி ஃபார் யுவர் கேரியர். ஸோ எந்த தொழில் நீ எடுக்கிறதுனாலும் அதுக்கு இங்கிலீஷ் தேவையாக இருக்கிறது, நெசசரி. இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் இருக்கா? இருக்கு. இன் இந்தியா வி ஹாவ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ். ஏஷியன் பேரண்ட்ஸ். ஏஷியன் பேரண்ட்ஸ்னா என்ன? இப்போ நம்ம இந்தியா, சிங்கப்பூர் அதெல்லாம் ஏஷியன் கண்ட்ரீஸ். ஓகே, ஸோ ஏஷியன் பேரண்ட்ஸ் enroll their children with much interest. ஸோ enroll அங்கே தான் கொண்டு போய் சேர்ப்பாங்க. enroll their children with much interest. There are thousands of international children studying in these schools in India. ஆயிரக்கணக்கில் படிக்கிறாங்க. More than 100 international schools in our country. More than 100, நூற்றுக்கும் அதிகமான ஸ்கூல்ஸ் நம்ம நாட்டில் இருக்கு. வித் இன்டர்நேஷ்னல் பெக்காலரேட், ஐபின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் சிபிஎஸ்சி சமச்சீர்னு படிக்கிறீங்கல்ல, ஸோ இந்த ஸ்கூல்லலாம் ஐபி இன்டர்நேஷ்னல் பெக்காலரேட் ஆர் ஐஜிசிஎஸ்சி, ஐசிஎஸ்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஐசிஎஸ்சி ஹாவ் சிலபஸ் ஃப்ரம் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த சிலபஸ் எல்லாம் எங்கேருந்து வருது? லண்டன், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலேருந்து வருது. லைக் த வேரியஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் இன் த வெஸ்ட். வெஸ்ட்னாலே அமெரிக்கா, யூரோப் இதெல்லாம் நம்ம வெஸ்ட்ன்னு சொல்லுவோம். இட் இஸ் ரெக்கக்னைஸ்ட் வேர்ல்டு வைட். இந்த ஸ்கூலில் படித்தா நீங்கள் அமெரிக்காவில் படித்த மாதிரி. நியூ ஜெனரேஷன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் ஹவ் மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அவங்க லேப்டாப் எல்லாம் நிறைய. ஸோ மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே இருக்கும். பொசிஷன் ஆஃப் இங்கிலீஷ் இன் இந்தியா. ஸோ ஆங்கிலம் இந்தியாவில் எந்த லெவலில் இருக்குது? In the 21st century, English began to play an important role
இங்கிலீஷ் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. டியூ டு இண்டஸ்ட்ரியலைசேஷன். இண்டஸ்ட்ரியலைசேஷன்னா என்ன? நிறைய தொழிற்சாலைகள் வளர்ந்ததனால். மாடர்னைசேஷன் எல்லாமே நவீனமயப்படுத்துவது. லிபரலைசேஷன். லிபரலைசேஷன்னா மிந்தி மாதிரி இவங்களுக்கு மாத்திரம்தான் டிவி, அவங்களுக்கு கிடையாதுங்கிற மாதிரி கிடையாது. எல்லாருக்குமே, ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லாமல் லிபரலைசேஷன். அண்ட் குளோபலைசேஷன். குளோபலைசேஷன்னா என்ன? ஸோ அமெரிக்காவில் விற்கிறது கூட நம்ம இங்கே வாங்கலாம், இங்கே விற்கிறத கூட அமெரிக்காவில் கொண்டு போய் நம்ம விற்கலாம். ஸோ டியூ டு இண்டஸ்ட்ரியலைசேஷன், மாடர்னைசேஷன், லிபரலைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன், இது எல்லாம் இருக்கிறதுனால இங்கிலீஷ் பிகேம் த லாங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்டு. அது தேசிய மொழியாக மாறிவிட்டது. இங்கிலீஷ் ஹெல்ப்ஸ் டு செல் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். ஒரு கம்பெனியோட ப்ராடக்டை விற்கணும்னா நமக்கு ஆங்கிலம் தேவைப்படுகிறது. ஸோ ஃபார் எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி, பொருளாதார வளர்ச்சிக்கு இங்கிலீஷ் இஸ் த கீ. இங்கிலீஷ் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. கீனா முக்கியம் அப்படின்னு அர்த்தம், சாவி கிடையாது. கீ ரோல் அப்படின்னா முக்கிய பங்கு. People from middle and upper class, they expect their children to stay in English medium schools. So upper classனா என்ன உங்களுக்கு தெரியும் இல்லையா? எலைட் கிளாஸ், ரொம்ப பணக்காரங்க. மிடில் கிளாஸ் கூட எல்லாருமே இங்கிலீஷ் மீடியத்தில் தான் குழந்தைங்கள சேர்க்க விரும்புகிறாங்க. பீப்புள் ஃப்ரம் லோயர் கிளாஸஸ் ஆல்சோ விஷ் த சேம், அவங்களும் அதே தான் விரும்புகிறாங்க. As a result, இதனால் the state governments and the central government, state government, மாநில அரசும் மத்திய அரசு, have opened many English medium schools. நிறைய schools open பண்ணிட்டாங்க. Finally, the condition of English and the mother tongue too equally became bad. This had complicated the problem further. ஆனா என்னாச்சு? இப்போ இங்கிலீஷும் குழந்தைங்களுக்கு சரியா வரல. மதர் டங் இஸ் ஆல்சோ, மதர் டங் தாய்மொழி, ஓகே, தாய்மொழி கூட சரியா வரல. ஸோ இது பெரிய ப்ராப்ளமாக தான் இருக்கு, ஓகே, நம்ம இந்தியாவில். சோஷியல் ஃபேக்டர்ஸ் ப்ரமோட்டிங் இங்கிலீஷ் இன் ஸ்கூல்ஸ். சமூகம் எப்படி ஆங்கிலத்தை பரப்புகிறது ஸ்கூல்ஸில்? சமூகம்னா யாரு? நம்ம எல்லாருமே சேர்ந்தது தான் சமூகம் இல்லையா? ஸோ எல்லா மக்களும் என்ன நினைக்கிறாங்க? ஆங்கிலம் தான் தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஸோ பீப்புள் கிவ் மோர் ப்ரையாரிட்டினா என்ன? முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ். பீப்புள் கிவ் மோர் ப்ரையாரிட்டி டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ் ஃபார் தேர் சில்ட்ரன். ஆஸ் எ ரிசல்ட், அதனால் many private schools have sprung in many parts of the country. நிறைய private schools வந்துச்சு. To fulfill to the needs of the public, to fulfill to the needs of the public. பப்ளிக்னா நம்ம மக்கள். ஸோ மக்களுடைய தேவையை நிறைவு செய்வதற்காக government has opened many English medium schools. Besides, plenty of English language labs have been opened. ஸோ லாங்குவேஜ் லேப்னு இப்போ சொல்கிறாங்க இல்லையா? எப்படி பேசுறது, ஃபொனெட்டிக்ஸு அதெல்லாம். ஸோ பிசைட்ஸ், இதை தவிர plenty of English language lab கூட ஓப்பன் பண்ணிட்டாங்க. ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் மைசூர், RIEன்னு சொல்லுவாங்க, மைசூரில் இருக்குது. இட் பிரிங்ஸ் அப் plenty of English VCD and ETV studio of DTERT. ஸோ ETV ஸ்டூடியோ இருக்குது, DTERTயில் ஆங்கிலம் சொல்லி தருவாங்க அவங்களோட டிவியில். ஸோ திஸ் கான்ட்ரிபியூட்ஸ் மச் ஃபார் தி ப்ரமோஷன் ஆஃப் இங்கிலீஷ். திஸ் வில் எனேபிள் சில்ட்ரன் டு லிசன் டு குட் இங்கிலீஷ். இது ஆங்கிலம், நல்ல ஆங்கிலம், ஆங்கிலத்தை எப்படி பேசுவது கரெக்டாக அப்படின்னு சொல்லித்தருது பசங்களுக்கு. கம்ப்யூட்டர் பேஸ்ட் லேர்னிங் சென்டர்ஸ் ஆஃப் SSA also provide excellent opportunities to the government school children. ஸோ கம்ப்யூட்டரை பேஸ் பண்ணி, கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி படிக்கிறது, ஓகே. ஸோ சர்வ சிக்ஷா அபியான்னு சொல்கிறாங்கல்ல, SSA, அவங்க கம்ப்யூட்டரை பேஸ் பண்ணி கற்றுக் கொடுக்குறாங்க. அது கூட எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு த கவர்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரன். ஸோ சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங். ஸோ ஆங்கிலம் பேசுவதற்கும் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ், உளவியல் ரீதியான காரணங்கள், சைக்கலாஜிக்கல் உளவியல் ரீதியான காரணங்கள், அதை பற்றி பார்க்கலாம்.
The advent of TV and computers, along with the development of the international communication, English became the world language. The advent of TV na அர்த்தம் டிவி வந்ததுல இருந்து and computers இப்போ டிவி கம்ப்யூட்டர் இன்டர்நெட் இதெல்லாம் கண்டுபிடிச்சதுல இருந்து along with the development of international communication இப்போ நம்ம இங்க இருந்து ஈஸியா அமெரிக்கா லண்டன் அப்படி நம்ம பேசலாம் இல்லையா so English became the world language தேசிய மொழியா மாறிடுச்சு possibilities to learn English have increased English கண்டிப்பா கத்துக்கணுங்கிற தேவையும் இருக்கு பாசிபிலிட்டி கத்துக்கலாம் ரொம்ப ஈஸியா நீங்க யூடியூப் ஆன் பண்ணாலே ஆங்கிலம் கத்துக்கலாம் இல்லீங்களா so many linguistனா என்னது மொழி ஆராய்ச்சியாளர்கள் linguist educationist கல்வியாளர்கள் and English teacher so they have devoted much time to improve the skill of learning நிறைய பேர் இப்போ ஆங்கிலம் கத்து கொடுக்கறாங்க social factors and teachers also influence learning so teachers அப்புறம் சமூகத்துல நல்ல ஒரு உயர்ந்த ஸ்டேட்டஸ் வேணும்னா you need to know English the teaching methods and techniques have failed to deliver the goods after the study of the learner's psychology it is found out that every individual learner is different from each other ஒவ்வொருத்தரும் every individual learner so ஒவ்வொரு கற்கும் குழந்தை individual learner ஒருத்தரோட ஒருத்தர் மாறுபட்ட அளவுல தான் கத்துக்கறாங்க இல்லையா so எல்லாருக்கும் ஒரே மாதிரியான knowledge இருக்குறது இல்ல so the teaching methods கற்றுக் கொடுக்கும் விதம் and techniques இதெல்லாமே ஒழுங்கா இல்லனா have failed to deliver the goods so student உடைய உளவியலை தெரிஞ்சிட்டு அதுக்கேத்த மாதிரி we need to teach important psychological factors in spoken English teaching and learning so important முக்கியமான உளவியல் ரீதியான காரணங்கள் spoken English teaching and learning so language is a tool of communication tool உதவி செய்வது ஓகே ஒருவருக்கு ஒருவர் பேசுவதற்கு கம்யூனிகேட் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதற்கு உதவி செய்யும் ஒரு கருவி டூல்னா கருவி the aim of learning English is to cultivate the students ability in 4 skills இந்த 4 விதமான ஸ்கில்ல மேம்படுத்துவதற்கு தான் ஆங்கிலம் தேவை எதற்கு they are listening கேட்பது speaking பேசுவது reading படிப்பது and writing so listening speaking reading and writing skills மேம்படுத்துவது இந்த திறமைகள் skill திறன்களை மேம்படுத்துவது according to Huang X and Van Nerissen reading is the easiest and speaking is the most difficult கண்டிப்பா எழுதுவது வந்து ஈஸி இல்லையா எழுதுவது ஈஸி ரீட் பண்றது கொஞ்சம் கஷ்டம்னாலும் பரவாயில்ல but speaking is the most difficult it is an active skill it needs the skill of choosing the correct words correct word choose பண்ணி பேசணும் and combine into sentences word sentence combine பண்ணும்போது தப்பு இருக்க கூடாது no preparation is possible முதல்லயே மனசுல நினைச்சிட்டு பேச முடியாது and no revision is also available you cannot revise so எதிராளி என்ன கேள்வி கேக்குறாங்களோ accordingly you have to answer so speaking skill is the most difficult reading involves many processes they are psychological social cultural and linguistic okay உளவியல் ரீதியானது சமூக ரீதியானது கல்ச்சுரல் பண்பாட்டு ரீதியானது and linguistic மொழி சம்பந்தப்பட்டது during this process learners show their differences in their ability இப்ப பணக்கார பசங்க நல்லா பேசுவாங்க ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த அளவுக்கு ஆங்கிலம் கற்றுத்தரல அந்த ஸ்கூல்ல அப்படின்னா அவங்க வேற விதமா பேசுவாங்க so during this process learners show their differences in their abilityனா திறமை அவங்க திறமைக்குள்ள நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் some speak it out fluent they speak very fluent அழகா பேசுவாங்க some fail to organize the words for expression this is because இது எதனால their psychological characteristic so இது வந்து உளவியல் ரீதியான ஒரு they are என்ன உளவியல் ரீதியான characteristic இது motivation anxiety extraversion and self esteem
மோட்டிவேஷனா என்ன? அவங்களுக்கு நம்ம பேசுவோமா, இல்லை யாராவது நீ நல்லா பேசுகிறம்மா, யூ ஆர் ஸ்பீக்கிங் வெரி வெல் இன் இங்கிலீஷ், கம் ஆன் டாக் இன் இங்கிலீஷ்னு மோட்டிவேட் பண்ணலை. மோட்டிவேஷன் அது இல்லை. ஆன்சைட்டி, நான் தப்பு பண்ணிட்டா எதிராளி என்னை தப்பாக நினச்சிடுவாங்களோ, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆன்சைட்டி, பயம். எக்ஸ்ட்ராவர்ஷன், அதாவது ரொம்ப ஜாஸ்தி நம்ம பேசிட்டா என்ன ஆறுது, எக்ஸ்ட்ராவர்ஷன். அண்ட் செல்ஃப் எஸ்டீம். செல்ஃப் எஸ்டீம்னா என்னுடைய இதை தப்பாக நினச்சிடுவாங்களோ, என்னை பற்றி தவறான அணுகுமுறை இருக்குமோ, இல்லாட்டி என்னை பற்றி நானே தவறாக மதிப்பிட்டு கொள்வது. ஓகே, ஸோ செல்ஃப் எஸ்டீம் இல்லை. மோட்டிவேஷன், ஆன்சைட்டி, எக்ஸ்ட்ராவர்ஷன், செல்ஃப் எஸ்டீம், இது எல்லாமே உளவியல் காரணங்கள். மோட்டிவேஷன், ஸோ இங்கிலீஷ் ஆங்கிலம் பேசுவதற்கு ஒரு மோட்டிவேஷன், உன்னால் முடியும், நீ யாராவது உங்களை மோட்டிவேட் பண்ணணும். There are 3 basic kinds of motivation. 3 விதமான motivation இருக்கு. Intrinsic motivation, extrinsic motivation and integrated motivation in general learning theory. Intrinsicனா நமக்குள்ள இருந்தே இருந்து என்னால முடியும், என்னால முடியும், ஆட்டோ intrinsic motivation அது. Extrinsicனா உங்க அம்மாவோ அப்பாவோ இல்லை உங்க டீச்சரோ உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வெல் விஷர்ஸ், உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் உள்ள, நீங்கள் நல்லா வரணும்னு நினைக்கிற வெல் விஷர்ஸ், அவங்க வந்து கொடுக்கறது எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். ஸோ இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஃபினாமினா அண்ட் இன்க்ளூட்ஸ் மெனி காம்பனன்ட்ஸ். த இண்டிவிஜுவல்ஸ் டிரைவ், த இண்டிவிஜுவல்ஸ், அப்போது உங்களுடைய டிரைவ், உங்களுக்கு எத்தனை இது இருக்குது, என்னால் முடியும் அப்படிங்கிற உங்களுடைய டிரைவ், நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட் அண்ட் சக்ஸஸ், எனக்கு சக்ஸஸ் வேணும், என்னால் முடியும் அப்படிங்கிற நீட் ஃபார் சக்ஸஸ் அண்ட் நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட் அண்ட் த டிரைவ், முயற்சி, கியூரியாசிட்டி, இதை கற்றுக்கணுங்கிற ஆசை, டிசையர் ஃபார் ஸ்டிமுலேஷன் அண்ட் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தேவைன்னு நீங்கள் நினச்சா மாத்திரமே this intrinsic motivation will come and the extrinsic motivation will work. Okay, so anxiety. So அடுத்த psychological factor, அதாவது உளவியல் factor என்ன பார்த்தோம், anxiety. So what is this anxiety? It's a sense of worry, a kind of subconscious care, ஒரு பயம், subconsciously இருக்கிற scared, a sense of worry, நான் ஒரு கவலை. என்ன ஆயிடும், கிளாஸ் ரூம் ஆன்சைட்டி. ஒரு கிளாஸ் ரூம் ஆன்சைட்டி என்னெல்லாம் இருக்கு, ட்ரையட் ஆன்சைட்டி அண்ட் என்வாயன்மெண்டல் ஆன்சைட்டி. ட்ரையட்னா நமக்குள்ளேயே இருக்கிற திறன் இல்லாத காரணத்தால் வரக்கூடிய ஒரு ஆன்சைட்டி, என்னால் பேச முடியாது அப்படின்னு நினைக்கிறது. இல்லாட்டி என்வாயன்மெண்டல் ஆன்சைட்டி, ஸோ இத்தனை பேர் இருக்காங்களே, நான் பேசினா சிரிப்பாங்களோ, நான் பாடினா சிரிப்பாங்களோ. ஸோ திஸ் இஸ் அ சென்ஸ் ஆஃப் வரி அண்ட் அ கைண்ட் ஆஃப் சப்கான்ஷியஸ் கேர். இதெல்லாம் தான் நமக்கு ஆங்கிலம் கற்றுக்கொள்ள சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸா. The next one is self-esteem. What is the self-esteem? Self-esteem refers to the individual's evaluation on himself, an attitude towards his or her ability, value and achievement. Okay, individual's evaluation, என்னை பற்றி நானே என்ன நினைக்கிறேன், என்னுடைய ஆட்டிடியூட், என்னுடைய எபிலிட்டி என்ன, என்னுடைய வேல்யூ என்ன, என்னுடைய அச்சீவ்மெண்ட் என்ன, ஒருத்தரை பற்றி அவங்களே நினச்சிக்கிறது தான் செல்ஃப் எஸ்டீம். என்னால் நல்லா செய்ய முடியும் அப்படின்னா ஹை செல்ஃப் எஸ்டீம், எனக்கு ஒன்றுமே முடியாதுன்னா லோ செல்ஃப் எஸ்டீம். ஸோ செல்ஃப் எஸ்டீம் வாஸ் அசோசியேட்டட் வித் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங். that the learners with high self-esteem, என்னால் முடியும் அப்படிங்கிறவங்க could have more chances to achieve speaking proficiently. ஓகே, நல்லா பேசலாம். The next one is extroversion. ஸோ இதுக்கு ஆப்போசிட் வந்து இன்ட்ரோவர்ஷன். இன்ட்ரோவர்ஷன்ங்கிறதுனா என்னது, எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு தனக்குள்ளேயே அப்படி ஒரு கூட்டுப்புழு மாதிரி இருக்கிறது தான் இன்ட்ரோவர்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட்னா they go out and speak to others, மற்றவங்கள்ட்ட தானே வலிய போய் பேசுறது. ஸோ எக்ஸ்ட்ரோவர்ஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க they will speak English very well. ஸோ irrespective of actual English learning ability, இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் learners with an outgoing personality, outgoing personalityனா வலிய போய் ஹலோ எப்படி இருக்கீங்க, ஐம் தினேஷ், ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்குறவங்க, they may enjoy certain advantages in English speaking. தெரிஞ்சாலும் தெரியலனாலும் மற்றவங்க கேலி பண்ணாலும் they don't mind. Okay, they speak. Their active nature may promote them to open their mouth in class
are out of the class and they speak very well and they speak good English, they will learn to speak good English. நீங்களும் எப்படி இருக்கணும்? Be an extrovert. Okay, thank you.